நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. உண்டு வாமா பூஜைக்கு பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது மேல போட்டதாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது கொக்கு ஒன்ன கொக்கி போடுது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது பாவாட கட்டையெல்லாம் பாக்கலே முத்தம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம் நோகாம பார்த்து புட்டா வேறென்ன மிச்சம் கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் அச்சு வெல்ல பேச்சில்ல ஆள தூக்குது கொஞ்ச நேரம் பாரு நான் தூணி கேட்கிறேன் என்ன பார்த்து என்ன கேட்டு நேற்று ஏண்டி மாத்துற காதலோடு போச்சு மாத வந்து பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறுவாயமில்ல போதாக யாரைமில்ல தூது சொல்ல வாய் வார்த்தை பொம்பளைக்கு போடாத புள்ள கண்டாட போல ஒரு பாதை இல்ல சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற கட்டி போன குழலுக்கு சீப்பு தேடுற புள்ளி ஓடு புள்ளி மான மல்லு வேட்டி இழுக்கிற மாமன் பேச்சு பேச்ச கேட்டு வேப்பம் பூச்சி இன்னைக்கு பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது மேல போடுற சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவதே மேலையாகி போனது கொக்கு ஒண்ணு கொக்கி போனது அப்படிலாம் நிறைய ஆசையெல்லாம் இருக்குது. ஆமா நாங்களாம் யாரு கை தட்டினீங்களா? ரொம்ப நன்றிங்க. யாரு கை தட்டினா? சரி சரி, கை தட்டின அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எப்போ கை தட்டினீங்க எனக்கே தெரியாம, இப்படிதான் எனக்கே தெரியாம மாமா நான் உங்களை தவிர மற்ற யாரையும் பார்க்கல. உங்க கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது. சரி 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 சரி, மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்க. நாங்களாம் திணைக்காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். ஆமாம், நான் வந்துட்டேன். என் ஆள் இருக்காப்புல, புளி மூட்டை வருவாப்புல. இருங்க. எங்கம்மா போன? உன்னை தேடிட்டே இருக்கேனா? நீங்களா? கண்ணு கருத்துமா? நானும் உங்களை தேடிக்கிட்டே தான் கிடக்குறேன். எங்க கிடக்கீங்கன்னே தெரியல. அவர் காவலை பார்க்க சொன்னார், நம்ம காதலை பார்ப்போம்.
அத்தை மகளா? அத்திப்பழம் சிவப்பா. அத்திப்பழம் சாப்பா இருப்பா. மிஸ்டர் புளிமுட்டை. சொல்லுங்க. அத்திப்பழம் சிகப்பா, இந்த அத்த மக சிகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தால் உன்னை கண்டு தகப்பா. அத்திப்பழம் சிகப்பா, இந்த அத்த மக சிகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தால் உன்னை கண்டு தகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது வாடாது இப்போது நான் சிகப்பா, அத்த மக சிகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்று சிகப்பா. பெண்ணுக்கு கண்ணை தந்தா உத்தரவு போட்டு விடு, உத்தரவு போட்டு விடு. அடி ஆத்திரம் என்ன அவசரம் என்ன, ஓலையில் இருக்கு விருந்து, ஓலையில் இருக்கு விருந்து. அத்திப்பழம் சிகப்பா, இந்த அத்த மக சிகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தகப்பா. மனசுன எந்திரமா அடி சாமதி பூவே சாமந்த பூவே, சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சிகப்பா, அத்த மக சிகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தகப்பா. இவன் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே, நீ ஊத்திராம. பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது பாடாது இப்போது நாங்கள் அத்திப்பழம் சிகப்பா, இந்த அத்த மக சிகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தகப்பா. ஆட்டம் பயங்கரமா இருக்கே. அடுத்த வருஷம் நீங்க பப்புனுயா. சும்மா இல்ல, வாசி நிறைவேற்ற இந்த அம்மன் வாசல்ல சொல்லியிருக்கேன். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நம்மெல்லாம் திணைக்காட்டுக்கு காவலுக்கு போறோம் தெரியுமா? ஆமா, அப்பா அனுப்பி விட்டார்ல. ஆமா, ஆனா போறோம். இங்க இருங்க, நீங்க அவ பின்னாலே தெரியக்கூடாது. நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க என் கூட தான் வந்திருக்கீங்க, நீங்க எனக்காண்டி தான் வந்திருக்கீங்க. ஆமா, தேவையில்லாம அவ பின்னாடி நீங்க திரிஞ்சிங்க, டவுசரை கலட்டி புரியும் பாத்துக்கோங்க. ரொம்ப அழகா இருப்பாளோ? நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமா அவ ரொம்ப அழகா இருப்பா போல இருக்கு. அப்புறம் உடனே நான் டைவர்ஸ் பண்ணிடுவேயா? இல்லம்மா, நான் உங்களையே பாத்துக்கிறேம்மா. சரி, அம்மாவை கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. அம்மாவை கூப்பிட்டு முதல்ல விஷயத்த சொல்லிட்டு அடுத்த வேலை ஆரம்பமா. அம்மா அம்மா தங்கச்சி, என்ன ஆட்டுக்குடியெல்லாம் மேய. ஐயோ, நாளைக்கு நம்ம வீட்டுல கிடா விருந்துங்க. இந்த ஆட்டை போட்டு கட்டிட வேண்டியது.
செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கு மடவாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா. தாலியும் குங்குமமும் தாத்தா செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே. கால் கடுக்க காத்திருந்தேன் கண்ணிரண்டும் பூத்திருந்தேன் காதலனே காணலே காரணத்தை நானே தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டாது ஓடது பாவம் பூத்தெடுத்தும் யாத்தெடுத்தும் ஓயாது நானும் கொண்டு போதும் பொன்னே ஓயாது நானும் கொண்டு போதும். செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே. நான் வழங்கும் முடிக்க கூந்தல் ஒன்று ஆடுதங்கே பொட்டு வைக்க நெத்தி ஒன்று பாடுதங்கே இருவரும் அண்ணாய் தேர்தலை பார்த்து இடைவெளி இல்லாது காத்து நீ திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாழும் நாத்து கோடை நீரின்றி வாழும் நாத்து. செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே. மலசாரி பொண்ணுக்கு மடாலை பொண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா. கண்ணுல தாலியும் குங்குமமும் தாத்தா லாலா 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 அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா வணக்கம்மா. ஏய் யாராவது நன்றி நன்றி சகோதரர்களே. யாராவது முடிவு அண்ணே வணக்கம். அம்மா வணக்கம்மா வணக்கம்மா. ஐயோ இந்த புள்ள பண்றது எனக்கு ஒண்ணு பிடிச்சிக்கல. அண்ணே வணக்கம். அம்மா வணக்கம்மா வணக்கம். ஏய் பிச்சு முடி முதல்ல எங்க அண்ணனுக்கு வணக்கம் சொல்றது யாடி? சொல்றானே என்ன தப்பு? ஏய் நீ வணக்கம் சொல்றது சரி. எங்க அண்ணன் இந்த இடத்துல இருக்கும்போது நான் எங்க அண்ணனுக்கு முதல்ல வணக்கம் சொல்லணும். அவர்தான் ஆசீர்வாதம் பண்றதா இல்லையா? வணக்கம் வணக்கம்ட்டு. நல்லா இரு ராணி மங்களம் உண்டாகட்டும். அண்ணே இப்ப நீங்க சொல்லுங்க. மங்களம் உண்டாகட்டும். ஆகா எங்க அண்ணனுக்கு வளையிட்டாரு. ஐயோ ஐயோ வாங்கனே எல்லாரும் போய் எங்க போறோம்? நம்ம எல்லாம் திணைக்காட்டுக்கு காவலுக்கு போறோம். ஏய் திணைக்காட்டுல போய் என்ன பண்ணணும் நம்ம? திணைக்காட்டுக்கு கருந்தினி சிந்தினி விதைச்சிருக்காங்க. அத நம்ம வந்து காவல் பார்க்க போறோம். காவல் பார்க்கணும். ஐயா காட்டுக்குள்ள போனா பயமா இருக்குமே வேண்டாம்ல? உங்க அண்ணன் இருக்கும்போது நீங்க ஏன் போய் என் பின்னாடியே திரிறீங்க? நீங்க எப்படி இல்லங்க நில்லுங்க. சரி காட்டுக்கு போய் காவல் பார்க்க போறோம். யார் யாருனே காவலுக்கு போறது? இவங்க வர்றாங்க, நான் வர்றேன், நீங்க வர்றீங்க, 3 பேரும் சேர்ந்து புடி 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 புடி. ஆனா உன்னைய மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய நான் பார்த்ததே இல்லடி. ஏங்கம்மா? மத்த ஆம்பளை எல்லாம் வந்தா உங்க அண்ணனா அவன் வருவேன் அப்படின்னு பேசுற. அவங்க இவங்க என்ன மரியாதை? சும்மா ஆட்டோல வச்சிருக்காப்ல. ஆமா நானே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இருக்காரு அண்ணன் தம்பி 7 பேரே நான் தான் வச்சிருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வருத்தப்படாதீங்க. ஆமா வாங்க 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 வாய மூடி. அண்ணே அண்ணே தங்கச்சி மேல பாசம் இருக்குல்ல? ஆமா கண்டிப்பா. தங்கச்சி எனக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? தவசல உருவாதிரி. உங்க தங்கச்சி நான் தானே? ஆமாமா. என் மேல உயிரே வச்சிருக்கீங்கல்ல? கண்டிப்பா. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆட்டோ அங்கேயே கொடுப்பீங்கன்னு சொல்லுதே. தங்கச்சி என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அந்த ஆட்டோவை சீதனமா கொடுக்கலாம்ல? பிரேக் உயிரை கூட கிடையாது. எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டாரு அண்ணே. இங்க வாங்க
நான் உங்களை எத்தனை வருஷமா விரும்பிக்கிட்டு இருக்கேன். வாழ்ந்தா நான் உங்க கூட தான் வாழ்வேன்னு நினச்சிட்டு இருக்கேன். என் உயிரே நீங்க தான். ஆமா, நீங்க என் மேல எவ்வளோ பிரியம் வச்சிருக்கீங்க. இந்த ஆட்டோ மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? நல்லா இருப்பேன். சொல்றத பார்த்தா ரொம்ப நல்லா தான் சொல்றேன். உனக்கே எழுதி வச்சிட மாட்டவன். ஆகா அண்ணே இப்படி சாயாதனே. பேசுற பிள்ளைங்க பேசத்தான் செய்யும். சவாரி இறக்கிட்டு காசை வாங்குறியா மீட்டரு கூட வந்து சேர்ந்துரு. அதான் உனக்கு நல்லது. மனதை தேத்திக்க ராஜா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஓசியில தான் என்னை நீங்க ஏத்தணும். ஆட்டோவில் என் பேரத்தான் முன்னாடி. ஓசிலே உட்கார தெரியாத. சரி இப்போ நம்ம 3 பேர் தான் காவலுக்கு போறோமா? ஆமா. ஏய் இருக்கா? சரி, இன்னொரு ஒரு தோழி பொண்ணு இருக்காமா? தோழி பொண்ணா? அண்ணே அந்த தோழி பொண்ணு ஒத்தியாவர பயந்தான் பயப்படும். அந்த தோழி பொண்ணு வர்றாளான்னு பாருங்க. யாருங்க? அடி விடுறி. என் கூட தான் தெரியணும். அவ பின்னாடியே தெரிஞ்சுங்க. அறுத்து போங்க. ராணி சொல்லுங்கம்மா. நான் ஒரு கனவு கண்டேன். நீங்க கனவு கண்டே உங்க அண்ணனை வச்சுக்கிட்டு சொன்னா தூக்கி போட்டு மிச்சு புரிவாரு தானே? நான் வந்து சரி நம்ம கனவை போய் உள்ள சொல்லுவோம். வாங்கம்மா. தண்ணிக்கு போறேன். தண்ணி குளமரத்து தங்க புள்ள தண்ணிக்கு போறேன். தண்ணி குளமரத்து தங்க புள்ள தண்ணிக்கு போறேன். மல்லிகை வச்சுக்கிட்டு மச்சானத்தை பார்க்க போறேன். ஊரை கெடுத்த முண்டை அரளி வச்சுக்கிட்டு அரளிப்பு போயா அரளிப்பு வச்சுக்கிட்டு ஐத்தானத்தை பார்க்க போறேன். அனுப்ப வச்சுக்கிட்டு ஐத்தானத்தை பார்க்க போறேன். அங்க ஊரே தூங்கு. நீங்க பாருங்கடா பணந்தூர் மாதிரி உள்ள முள்ளாலதான் இருக்காரு. அதென்ன கால் மயிரா கருவாட்டு தூரமா இருக்க. அப்படி இருந்தா விட மாட்டேங்கிறா. ஆனா ஏய் இந்தடி அடியே முகரை பார்த்து பேசி இதே பார்த்து அடியே அடியேன்னு ஏண்டி மூஞ்சிக்கு நேரம் அது இருந்தா அப்புறம் என்ன பண்றது? இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப சரி தரி சத்தியமா சொல்றேன். நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். ஓ நீ பெரிய பொம்பளை பொறுக்கியா? மூஞ்சி மோர்கட்டை பாரு. போறப்ப வரப்படி யார்கள் யார பார்த்து சொல்றேன் கேக்குறாவே. அட போறப்ப வரப்ப சரி அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஒரு மேடையில இப்படி பாக்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மசர் மலைச்ச பொம்பளை பாக்குறேன். நெஞ்சு மட்டுமா முளைச்சிருக்கு? குறுன்னு பாக்குறேன். ஆடுறக்காரமாமா என்ன அதான் தூங்குறாள எழுப்பி விடுங்களே. ஊரே தூங்குவாரு. இதே நந்தவனம். இதுக்கு அடுத்து நாரதர் வருவாரு. நாரதரை நான் சந்திப்பேன். நீங்கெல்லாம் ஏன் படுத்து கிடக்கேன்னு தெரியுது. அடியே கார்த்திகா ஒரு செல்ல காணுமா சொல்றேன். ஐயா செல்ல யார்கிட்ட காணாமா? தயவு செய்து எடுத்தவங்க கொடுத்துருங்க. ஆண்ட்ராய்டு மொபைலா? ஆமா. இந்த கூட்டத்தில் நம்ம தான் செல்ல ஒழுங்கா வச்சுக்கிறேன். எடுத்தவன் கொடுப்பானாயா? ஆமா. நான் செல்லாம் அப்படித்தான் போன மாதம் நாடா முடிச்சுட்டு பஸ்ஸில் போய்க்கிட்டு பாக்கெட்டில் வச்சாக்களை தூங்கிட்டேன். செல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறேன்னு எடுத்தாலும் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு செல்லு கிடச்ச வர நல்லன்னு இருப்பேன். ஃபோன் வாங்குவோம்னு இருந்தால் நல்ல வேலை கிடச்சிருச்சு. ஆத்தா வேட்டுன்னு ஒரு மாதிரி ஆத்தா கிடச்சிருச்சு. உனக்கு தேங்காய் உடைக்கிறோம் போயிடுவேன். ஆமாம் பொல்லாத சாமி. தயவு செய்து ஃபோனை எடுத்தவங்க கொடுத்துருங்க. பாவம் முக்கியமான ஃபோன் நம்பர் ஃபோனோட தேவையில்லை. முக்கியமான நம்பர் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. தூங்குற ஆள்லாம் எடுத்துறீங்க. இப்போ பறவை வரட்டுட்டு மறுபடிக்கு நாரதரை வருவார். அப்புறம் நாரதரை நாங்கள் சந்திப்போம். அப்புறம் வேடுவர் மானை தேடி வருவார்.
அப்புறம் தேடி வர்றதோட கல்யாணத்தை முடிக்கிறோம். ஓகே மச்சான், ஓகே மச்சான். என்ன பொம்பளை வாழ்க்கை, கல் பொண்ணா பிறக்கிறதே தவறுது. கல் பகல்லையும் போட்டு கொடுத்துறாங்க, நைட்டுக்கும் போட்டு கொடுத்துறாங்க. இதுவும் தண்ணி போட்டவன்ட்ட மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிடுறேன். என்னடி இப்படி சொல்ற? கஞ்சா போட்டவன்ட்ட மாட்டினா அவன் என்ன நினைச்சு கசக்குறானோ அதே அதே கதியில இருப்பேன். அவன்ல நான் பார்க்குற முகரையை பாருவேன். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன் கவலைப்படுறீங்க? நீ போங்க, எங்கே வேணாலும் போங்க, நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட போயிட்டார். என்ன பொம்பளை வாழ்க்கை, எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. நல்லா இப்படி படுத்துக்கிட்டு காலை நல்லா ஆட்டிக்கிட்டு நல்ல சௌகரியம்டா. காசு கொடுத்து அந்த ஆளுகள் நாடாக வைக்க மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நல்ல வேலை காலையாக காட்டுறிய கோலை காமிக்காம அதுவரை நீ நல்ல மனுஷன். நீ இருந்தாலும் என்னதான் வேலை பார்க்கறதுல போன வாரத்துலேருந்து சுற்றி சுற்றியே வாழண்டா. வந்ததுலேருந்து 9:15 சுற்றினா என்ன வேலை பார்க்குறேன், எந்த ஊர் என்னன்னு தெரியல. உள்ளே வர்றதும் வெளியே போகிறதும் இப்படி வர்றதும் இந்த நாடாக வைக்கிற மாதிரி தெரியுது. சொந்தமாக காசு போட்டு வைக்கிற மாதிரி இப்படி போக இப்படி வர அடியே ஆத்தி. இப்போ மறுபடிக்கும் கோயிலில் போய் சாய் விட்டு மாலை எடுத்து வந்துருக்கா. இன்னும் காசு கொடுத்து வாங்கின மாலை மாதிரி. அது யாரு கழுத்துல மாட்டோம். அவரை பார்த்தா என்ன தெருப்புரிக்கு மாதிரியா தெரியுது? என்ன சபையில் வந்தால் மகிழே பெண் மகிழே ஓ மனசே தந்தால் ஆளாகி நாளும் மாற்று அதனால தூக்கம் போட்டு ஏதேதோ தாழம் பூவ தலையில வச்சா தலைவலி உண்டாகும். வயசு கேட்ட வயிற்றுக்கு வந்தா தலைவலி குணமாகும். கிளியே கிளி கிளியே இந்த சபையில் வந்தால் மகிழே பெண் மகிழே ஓ மனசே தந்தால் வாயில வந்து வசனம் பேசுவியா? அப்பா வச்சிருக்காரு எடுத்து எடுப்புல என்னடி பேசுற நீ? எங்க அப்பாவை பார்த்து ஒரு பொம்பளைக்கு பொம்பளை
வந்து வந்தா வருது. ஏய் ஆமா. ஏய் பேச்ச குறை. ஆமா. ஏய் அக்கா மகன் ஏய் பிள்ளை. பேச்ச குறை. இரு ஏய், ஏய் எல்லாரும் முறையா கொடுத்துட்டு ஏய் நில்லு. பொம்பளை தானே சோத்த தானே திங்கிற இப்படி இருக்கிறீல்ல வாயில வந்தெல்லாம் பேசலாமா? நாளைக்கு உனக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவா? வாய் சரியில்லாதவ. வாய் பேசாம இருந்தா ஊமை முண்டைன்னு சொல்லுவா. ஏய் இப்படி அதிகமா வாய் பேசலாம். ஏய் வாய் அதிகமா பேசலாம் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவாங்க? வாயாடி முண்டைன்னு சொல்லுவா. ஐயோ அப்படி பேசக்கூடாது. என்னடி எடுத்த கவுத்தன் பேசி பழகுற? அவன் எப்படிதான் பேசணும்? நானே ஏற்கனவே 7 அண்ணங்கள் இந்த பிள்ளைய ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். உன்னைய பார்த்தது இன்னொரு அண்ணன் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா நீ இப்படி பேச உன்னை எங்க குடும்பத்தை கல்யாணம் பண்ண முடியாது. ஏய் இவ வேணாண்டி. என்ன வேணாம் என்ன இதுக்கு என்ன இதுக்கு சொல்லு. ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளு. உனக்கெல்லாம் எங்க அண்ணன் தேவையோ? எங்க அண்ணனோட கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அப்படி ஒண்ணும் தேவை இல்லை. நான் ஒரு நாத்துல இல்லாம நீ எகுத்து வந்து பேசிக்கிட்டேன். அனாவசியமா பேசாதடி. அம்மா பாவச்சுக்க கூடாது. தேவலாம பண்ணிரு. என்ன பொம்பளை பிள்ளை இப்படி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அந்த அம்மாவுக்கு எப்படி பிடிக்கும்? இப்படி கரெக்டா வைக்கணும். தம்பி மூர்த்தி வெக்கம் இல்லாம ஒழுங்கா திரும்பி அதை போ. வேசக்கார விட்டு நீக்கிருவிய. சரி அப்பா எல்லாரும் காட்டுக்கு போச்சுனாரு. ஆமா. ஆனா அவங்க எல்லாம் கூட்டிட்டு காட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. காடு தூக்கிக்கிட்டே இருக்கு. காடு காட்டுக்குள்ள இருக்க மிருகம் எல்லாம் கிளம்பிரும். ஆத்தாடி நம்மளை விட பெரும் மிருகங்களா வந்துருச்சு. இந்த இடத்த பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா. எல்லாரும் சந்தோஷம் கொண்டாடுவோமா? ஆமாமா. கொண்டாடுவோமா? ஏண்டி நான் கேக்குறேன், இப்ப ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி கொண்டாடுவாங்க? சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு 5 புல்லு வாங்கி இரு கொண்டுங்களா 4 கோழி 5 புல்லு கட்டா மாட்டுக்கா? 5 புல்லு நல்ல புல்லா நெப்போலியன் புல்லு 5 புல்லு வாங்கி. அண்ணே அந்த 5 புல்லு நான் எங்க வாங்குனீங்க சொல்லுங்க. கேக்குறேன். அவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்ல. நீங்க அவங்க வாடி 2 பேர் பேசட்டும். இங்க தள்ளடி ஊடலை போகாத. சொல்றி 5 புள்ள என்னென்ன பேர் சொல்றி? என்னங்க வாடி போடின்னு பேசுறீங்க? அவளை வச்சு போடி வாடின்னு பேசினா வச்சுக்க. சரி சொல்லுத்தா. எனக்கு எரிச்சா இதாயிரும். அப்புறம் சரி போடி சொல்லு. வாடிங்கிற. சரி சொல்லுத்தா சொல்லுத்தா. சொல்லிட்டா இதுதானே. ஏ போடி வாடிங்கிற. என்ன உனக்கு அண்ணே கட்டிருக்கு? சரி அப்படி தாண்டி பேசினா என்னடி பண்ண போற? அப்படிதான் பேசணும்னா உன் ஜவுரியாத்துக்கு ஏ அப்படி தாண்டி பேசினா என்ன பண்ணி போற? ஏ நீ என்ன பண்ணி போற? தெரியுது என்னடி ஏ உள்பாவடைய காண உங்க ஜவுரியாத்துக்கு நீ பேசுற நான் ஆளு. என்னடி ஒரே 60 ரூபாய்க்கு உள்பாவடைய யார இருக்கடி? இது நந்தவளமா என்னடி? ஐயோ ஒன்னா நம்பர் லம்பாடு முண்டே அப்பா உங்களுக்கு. ஒட்டு மாசம் வச்சுக்கிட்டு ஏய் இப்ப எதுக்குடி சண்டை போடுறீங்க? ஏய் ஏய் என்ன பேசுற? செவத்த பொம்பளை வச்சு இல்லு தெளச்சுக்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்? உங்க சௌரியத்தை படிட்டு தெரியுங்க. உனக்கு ஏய் இருடி எகுத்து வந்து போடுடி. எனக்கு கோவம் வந்து வாடிங்க முதல்ல மைக்கிட்ட வாடி. எதுக்கு போடு? போடி என்னங்க? ஏய் ஏய் போடி அங்க ஒண்ணே போடி நான் தான். போடி அங்க. ஏய் நீ காவலுக்கு வரைக்கும் வர முடியாது. புரிஞ்சன வச்சுக்கிட்டு இது பண்ற. ஏய் காவலுக்கு வரைக்கும் காவலுக்கு வரைக்கும் காவல முக்கிய யாம் புரிஞ்சன இது பண்ற. காவலுக்கு வரைக்கும் வர முடியாது. உங்க ஜவுரியாத்துக்கு ஏய், நான் ஆளு. நீ எங்க ஏய், நான் யாருக்கு சண்டை அடிக்கிறேன்? போடுறியாடி? அடி காவலுக்கு வரைக்கும் சண்டை போடுங்க. ஏய் நில்லுடி. ஏய் ஏய் ஏ எங்கடி போற? ஐயா ஐயா அடியே கார்த்தியா எங்கடி போற? நீ பின்னாடி போடி. போனே. போய் அவளை கூட்டிட்டு வானே. எல்லாரும் எழுப்பிட்டு வாங்கனே. 2 பேரும் போங்க. நாய் விழுந்து உங்களை புடுங்க போகுது. போங்க. அண்ணே அடியே ஐயா எப்படி 2 படி கிளம்பிருச்சே நான் என்ன செய்வேன்? ஐயோ தூங்க நல்லா எழுப்பிட்டு வாங்க. ஐயா அங்கேயும் போய் சண்டை போட்டு ஐயா ஐயா சமாதானமா பேசுனா வரமாட்டாங்க. சொல்லிட்டு போறேன். இருங்க இந்த வரேன். எனக்கு பிஸ்கட்லாம் குடுக்குறாரு. அடி ஒரு அடியே அடி இங்க வாடி. ஏய் காவல் பக்கம் வந்தியா இல்ல இப்படி பலூனுக்கு வந்து? ஏண்டி நீ போற பார்த்தா மண்ணை அள்ளி தூத்துற போறக்கு. நாடகத்தை ஏங்க கெடுக்கிறீங்க. என்னங்க நாய் மாதிரி அவ பின்னாடியே திரிறீங்க? உன் புரிஞ்ச லோக்கத்துல பின்னாலே இருறேன். நான் எதடி கொண்டேன் ஏஜே இல்லனே. ஏய் கருப்பா உள்ள பொம்பளை கேப்பிடுறேன். இனிமே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போய் அங்கடு. ஆமா
இல்ல நான் ஒண்ணே முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலை தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நாடு பாட வந்தேன் ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நாடு பாட வந்தேன் முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலை தேனே இவ செந்தூர பட்டு வச்சா இப்போது இன்பத்தேனே செல்லும் காதலும் ஐயோ ஐயோ முல்லை விளக்கொடியே பக்கம் வந்தால் என்ன மோகவன குயிலே சொர்க்கம் தந்தால் என்ன சாமி வந்து பாக்குறீங்க கொத்து மலர்கொடியே மாட்டால் என்ன முத்துமணி சரத்தில் கையும் பட்டால் என்ன ஏற்கனியே அலைக்கையில் பாகுயில் தான் வரைக்கும் என்ன நடக்குதுங்க அடே இங்க வாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை பார்த்தவன் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஆளுக்கு ஸ்பீட பத்தியா அந்த ஸ்பீடு உனக்கு ஈடு கொடுக்க முடிஞ்சா என்ன மூஞ்சில முடிக்க முடியாது திரும்பிட்டாரு ஏ அதை பார்த்து தாண்டி அந்த ஆள் ஆடிக்கிட்டு இருக்கேன். கொடையிடி முழங்கு கொட்டு மேல கேட்கும் குட ஒலிக்குதடி நானும் பாடு பாட்டு. நீதா போத்தரி நீதா சாமி கை குர்ரி
ஏய், கை அவளை கொடு. பிடிச்சி முதல்ல. இரு, இரு, நீ விடு. ஏய், இல்ல. அடி, இரு. விடு, வீட்டுக்கு வா. என்னடா என்னடா நான் தண்ணியை போட்டு கிடக்குற மாதிரி நீ தூக்கி விடு. அம்மா இங்க பிடிச்சது தூக்குங்க. வேலிமலை சாரல் தவமுடி வரக்கூடிய இடம். சரியம்மா. தக்க மரியாதை ஒரு தாசனம் வாங்கிட்டு என்ன கூப்பிடுங்க போலாமா? ஆளோடும். சோ. இது காலைக்கு தெரியுது.